அனைவருக்கும் வணக்கம். லாலாஜி மகராஜனுடைய படைப்புகளின் முழு தொகுப்பு பாகம் 3 முதல் கடிதத்தை நம்ம நேற்றுக்கு படிச்சிட்டு இருந்தோம். அதுல சுருக்கமாக நாம படித்த விஷயங்களை ஒரு முறை பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு போகலாம். அதுல முக்கியமா ஒரு சொல்ற விஷயம், இறைவனுடைய அகத்தூண்டுதலின்றி எந்த ஒரு விஷயமுமே சாத்தியமாகாது. அந்த அகத்தூண்டுதலுக்கு அடிப்படையாக இருப்பது அவருடைய அருளும் அவருடைய கனிவும். அவருடைய அருளும் கனிவும் நம்ம மேல விழுந்தால்தான், நம்ம மேல பாய்ச்சப்பட்டால்தான் நம்முடைய பலவீனங்களை நாமே உணர ஆரம்பிப்போம். அதை விட முக்கியம், நம்முடைய பலவீனங்களை உணர்ந்து அதற்காக வெட்கப்பட ஆரம்பிப்போம். அப்படி வெட்கப்பட ஆரம்பிக்கும் பொழுது நமக்குள்ளார மாற்றங்கள் வர தொடங்குகிறது. ஆகவே எல்லா மாற்றங்களுக்கும் அடிப்படை அவருடைய கனிவும் அருளும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாரு. அடுத்தது, இயற்கையில் 2 விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு பற்றாக்குறை, இன்னொன்னு மிகுதி. இந்த மிகுதியா இருக்கிறத இயற்கை வெளித்தள்ள விரும்புகிறது. பற்றாக்குறையை தேவை என்கின்ற அடிப்படையில பூர்த்தி செய்து கொள்ள விரும்புகிறது. இந்த விஷயம் நேற்றுக்கு சொன்னாரு. அப்படி சொல்லும் பொழுது நம்ம ஹியூமன் அனாட்டமி எடுத்து நம்ம உடல்ல இருக்கிற எந்த ஒரு உறுப்பும், அது நுரையீரலாக இருந்தாலும் வயிறாக இருந்தாலும், தேவை, அதாவது பற்றாக்குறை ஏற்படும் பொழுது பசி, தாகம் போன்றவற்றை உருவாக்கி எல்லாத்தையும் எடுத்துக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாரு. இதெல்லாம் நம்ம நேற்றைக்கு நம்ம படிச்சோம். அப்படி அந்த தேவையை ஒரு உடலை நம்ம அமைப்பு நிறைவு செய்து கொள்ளும் பொழுது ஒரு அமைதி கிடைக்குது. அது தற்காலிகமான அமைதி. பட் அதைத்தான் நம்ம ரொம்ப விரும்புறோம் அப்படின்னு சொன்னாரு. இந்த தேவைக்கு ஆசை அப்படிங்கிற பெயரையும் கொடுத்தாரு. இந்த ஆசைதான் நம்மளை முன்னும் பின்னும் இருக்குது. இந்த ஆசை இல்லாத ஒரு சமநிலைக்கு ஒரு மனிதன் வர வேண்டும். அந்த சமநிலை தான் சாந்தி அவஸ்தா அப்படின்னு சொல்லி படிச்சோம். இதெல்லாம் நம்ம நேற்றுக்கு படிச்ச விஷயங்கள். வாழுகின்ற ஒரு ஜீவன் ஏதோ ஒன்றை உண்பதால் மரணம் அடையுதுன்னா, இன்னொரு ஜீவன் அதே விஷயத்தை உண்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழ தொடங்குது. அப்ப ஒன்றுக்கு மருந்தாக அமைகிறது, ஒன்றுக்கு விஷமாக அமையுது. இதெல்லாம் இயற்கையில நியதி. சரியான அளவில் எது ஒன்றை உட்கொள்ளும் பொழுதும் அது அருமருந்தாக வேலை செய்கின்றது. இப்போது நமது உடலின் உடற்கூறுவியல் பற்றி சற்று ஆழமாக காண்போம். அங்கு செயலாற்றும் பல்வேறு சக்திகளில் 2 பற்றி மட்டும் நாம் இப்போது பார்ப்போம். அவை பசியையும் தாகத்தையும் திருப்தி செய்தல் மற்றும் கட்டுப்படுத்த முடியாத சரீர ஆசைகளை திருப்தி செய்தல் என்ற 2 அடிப்படை ஆசைகள் ஆகும். ஸோ 2 முக்கியமான விஷயங்கள் பத்தி சொல்றாரு. ஒண்ணு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இயல்பான அமைப்பு, பசி, வயிற்று பசி. இந்த வயிற்று பசி, தாகம் போன்ற விஷயங்களை ஒரு ஒரு சக்தி கட்டுப்படுத்துது. இன்னொன்னு பாலியல் சம்பந்தமான சரீர ஆசைகளை திருப்தி செய்து கொள்றது. இது 2ம் உடம்புல இருக்கக்கூடிய 2 முக்கியமான சக்திகள் அப்படின்னு சொல்றாரு. பசி மற்றும் தாகம் உடலின் ஊட்டம் மற்றும் நீரின் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றது. ஏன் பசி வருது, ஏன் தாகம் வருது? உடல்ல பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. உடல்ல சத்து பற்றாக்குறை ஏற்பட்டால் பசி வருகிறது, நீரிழப்பு ஏற்பட்டால் தாகம் வருகிறது. சோ அது குறையும் பொழுது அந்த தேவையை சுட்டி காட்ட இந்த 2 உணர்வுகளும் வருகின்றன. உறக்கத்திற்கான அதிகமான தேவை வேலைப்பளுவால் உடல் சோர்ந்திருப்பதையும் மீண்டும் சக்தி பெற அதற்கு ஓய்வு தேவைப்படுவதையும் குறிப்பிட்டு காட்டுகின்றது. இவற்றை பூர்த்தி செய்வதற்கான ஒரு தேவை ஏற்படுகிறது. இயற்கை இந்த தேவைகளை மனம் மற்றும் புலன்களின் மூலம் வெளிப்புறத்தில் இருக்கின்ற விஷயங்களிலிருந்து எடுத்து பூர்த்தி செய்கின்றது. பசி, தாகம், உறக்கம், இந்த எல்லா விஷயங்களும் உடலின் அடிப்படை பற்றாக்குறைகளை பூர்த்தி செய்வதற்கான உணர்வுகள்.
ஹிந்தியில் இந்த ஆசைகளை காமசக்தி என்று கூறுவார்கள். காமசக்தி அப்படிங்கிறது எதுன்னா பசி, தாகம், உறக்கம், இந்த விஷயங்கள் தான் நம்ம வாழ்க்கையில பெரும்பகுதியை ஆட்கொள்ளுது. குழந்தையா பிறந்த உடனே பார்த்தோம்னா இந்த 3 தான் இருக்குது இல்லையா? அப்ப அடிப்படையில மற்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு மற்ற சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் நம்ம வச்சிருக்கிறதெல்லாம் கணக்குல இல்லை. அவர் சொல்ற முக்கியமான 3 விஷயங்கள் காம சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல அடிப்படையா இருக்கிறது பசி, தாகம், உறக்கம். அடுத்தது சரீர சம்பந்தப்பட்ட ஆசைகள் காம சக்தியின் ஒரு பகுதி. அது உடல் தேவைகளையும் பற்றாக்குறைகளையும் மட்டுமே பூர்த்தி செய்கிறது. இந்த காம சக்தியின் மற்றொரு அம்சம் சூட்சுமமானது. காம சக்தியினுடைய மற்றொரு அம்சம் சூட்சுமமான அம்சம் தான் அது பாலியல் உணர்வு. அதை பத்தி தான் அவரு பேசுறாரு. அது பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதில்லை, மாறாக உடலில் இருக்கும் மிகுதியை நீக்குகிறது. ஆகவே உடலின் பாதுகாப்பான இடத்தில் சேமித்து வைக்கப்படும் விந்து திரவம் மிகுதியாகும் பொழுது இந்த சக்தியானது ஆணின் இன உறுப்பு மூலமாக அந்த திரவத்தை உடலில் இருந்து அகற்றுகிறது. லாலாஜியுடைய பார்வை எப்படி இருக்குது? பசி, தாகம், உறக்கம் எல்லாம் உடலின் தேவை. பாலியல் உணர்வு என்பது உடலில் மிகுதியாக இருப்பதை, உபரியாக இருப்பதை வெளியேற்றுவதற்கான ஒரு உணர்வு அப்படிங்கிறார். இந்த 2 உணர்வுகளுமே ரொம்ப முக்கியமானது. இது சூட்சுமமானது. இந்த பாலியல் உணர்வுங்கிறது சூட்சுமமானது. காமசக்தி என்பது அடிப்படையானது. அது சரீர தேவைகளை பூர்த்தி செய்கிறது. இது சரீரத்தில் உள்ள மிகுதியை அப்புறப்படுத்துகிறது. இறுதியாக உடலில் இருந்து வெளியேற்றப்பட்ட மிகுதியாக இருந்த இந்த திரவம் கருத்தரிக்கக்கூடிய பெண்ணின் கருப்பையில் புகுந்து கவனமாக பாதுகாக்கப்படும் பொழுது இயற்கையின் மற்றொரு விருப்பம் நிறைவேற்றப்படுகிறது. இதை பத்தி தான் முன்னாடி பேசினார். ஒன்றின் மிகுதி மற்றொன்றின் தேவையை நிறைவு செய்வது போல இயற்கை அமைந்திருக்கிறது அப்படின்னு நேத்திக்கு படிக்கும் பொழுது நம்ம கடைசியா படிச்சோம். இயற்கையில மிகுதியும் இருக்கு, தேவையும் இருக்கு. ஆனா இயற்கை என்ன மாதிரி முடிவு வச்சிருக்கு அப்படின்னா, ஒன்றினுடைய மிகுதியானது இன்னொன்னுடைய தேவையை பூர்த்தி செய்யற மாதிரி வைத்திருக்கின்றது. அது போலவே ஆணின் உடல்ல மிகுதியாக இருக்கின்ற அந்த விந்து திரவமானது இயற்கையில உற்பத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தேவையான ஒன்றாக இருந்து அது பெண்ணினுடைய கருப்பையில் புகுந்து குழந்தையாக உருவெடுக்கின்றது. அதாவது இயற்கையின் மற்றொரு விருப்பம் நிறைவேற்றப்படுகிறது. ஒன்றிலிருந்து அது பலவாக உருவாகிறது. ஒருவராக இருந்தீர்கள், பின் இருவராக ஆனீர்கள், அதன் பிறகு மூவராக ஆனீர்கள். மிகுதியான மற்றும் தேவையற்ற பொருட்கள் உடலில் நீண்ட காலம் தங்கிவிடுமானால் அவை விஷம் மிகுந்த பொருட்களை உருவாக்கின்றன. அப்ப இந்த இடத்துல அடுத்த கட்டத்துக்கு லாலாஜி நகர்ற. சோ ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது நேரடியா வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லாம அடிப்படை விஷயங்களை விளக்குறது அப்படிங்கிறது ஒரு உத்தி. அந்த விதத்துலதான் இந்த அபியாசிக்கு அவர் பதில் சொல்லிட்டு வர்றாரு. இதுல உடலுடைய தேவைகள் என்ன, உடல்ல மிகுதி என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டு, தேவைகளை நம்ம பூர்த்தி செய்துகள்னா உடல் கொஞ்சம் கொஞ்சமா நலிவடையும். இப்ப எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடவே இல்லை, எத்தனை தடவை பசிச்சாலும் சாப்பிடவே இல்லைன்னா என்ன ஆவேன், தண்ணி குடிக்கலன்னா என்ன ஆவேங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அதே மாதிரி உடல்ல இருக்கிற மிகுதியானது வெளியேற்றப்படாவிட்டாலும் விஷமாகும். இதெல்லாம் டாக்ஸின்ஸ் அப்படின்னு சொல்றோம். உடல்ல நச்சுகளாக தேங்கி விடுகிறது. சிறுநீர் கழிக்காம இருந்தா என்ன ஆகும், மலம் கழிக்காம இருந்தா என்ன ஆகும், அது மாதிரி விந்து திரவம் வெளியேற்றப்படாமல் இருந்தால் என்ன ஆகும். இவையெல்லாம் விஷம் மிகுந்த பொருட்களை உடலில் உருவாக்கும். அப்ப தேவையற்ற பொருள்கள் உடல்ல தங்கக்கூடாது, அது வெளியேற்றப்பட வேண்டும். மலச்சிக்கல் அல்லது சிறுநீர் கழித்திட இயலாதிருத்தல் ஆகியவற்றின் விளைவை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் காணலாம். ஆனால் விந்து திரவம் மிகுதியாகும் பொழுது அது உங்களிடையே மகிழ்ச்சி கேடு மற்றும் கட்டுப்படுத்த முடியாத மனப்போக்கை ஏற்படுத்துகிறது. இது ரொம்ப முக்கியமா அவரு சொல்றார். இதுதான் பெரும்பாலும் நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை
அதாவது அதாவது பிரம்மச்சரியம் அப்படிங்கிற விஷயம் தவறாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொருத்தரும் அதுல ஈடுபட்டு கடுமையான பிரம்மச்சரிய விரதங்களை அனுஷ்டிக்கும் பொழுது இந்த விந்து திரவமானது வெளியேற்றப்படாமல் அங்க சேகரிக்கப்படும் பொழுது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சாதாரண மலச்சிக்கல் மாதிரி இல்லாம சிறுநீரை வெளியேறாம இருக்கிறது மாதிரி இல்லாமல் இது மனதளவுல நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது அப்படிங்கிறார். அது முக்கியமான விஷயம் மகிழ்ச்சி கேடு. இது நான் பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஈடுபடுறவங்க, அதாவது பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிறவங்க அல்லது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு கட்டாயப்படுத்தப்படுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில அவங்க மகிழ்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களவே இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவை எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு எந்த விஷயத்திலையும் திருப்தி இல்லாத ஒரு நிலைமை வரும். அவங்களுடைய மனது அன்கண்ட்ரோலபிளா இருக்கும். யாராலையும் அவங்களாலே கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனப்போக்கு அவங்களுக்கு வந்திருக்கும். இன்னும் சொல்றாரு, யார் ஒருத்தர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அபரிமிதமாக தன்னை ஈடுபடுத்துகிறாரோ அவர்களுக்கு சித்த பிரமையும் கூட ஏற்படக்கூடும். இந்த அபரிமிதம் மிக உயர்ந்த பிரம்மச்சாரிகள் மற்றும் சிறந்த அறிஞர்களது மனப்போக்குகளையும் கூட அடிக்கடி மாற்றுகிறது. சோ அது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். ரொம்ப இயற்கையாக உடல் கூறின் அடிப்படையில இந்த விந்து துரவம் அதிகம் சுரக்காம இருந்து ஒருத்தர் போனா அது வேற விஷயம். ஆனால் அந்த மாதிரியான ஒரு சுரப்பு ஏற்பட்டு அதை அவரு கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயப்படுத்தி கட்டுப்படுத்தும் பொழுது, அது உடலில் தேங்கும் பொழுது அது எந்த மாதிரி விளைவுகளை எல்லாம் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத லாலாஜி சுட்டி காட்டுறார். இப்படி அவர்கள் உடம்புல சேர்ற அந்த உந்து திரவம் விஷமாக மாறி அவர்களிடத்தில் மகிழ்ச்சி கேட்டையும் கட்டுப்படுத்த முடியாத மனப்போக்குகளையும் சித்த பிரமையையும் உருவாக்குகிறது. பெரிய பெரிய அறிஞர்களாக இருக்கிறவங்க, பெரிய ஞானிகளாக இருக்கிறவங்க எல்லாம் கூட இதனாலதான் ஒரு சில நேரங்கள்ல தவறுகள் செய்து கீழ் நோக்கி போகக்கூடிய சூழ்நிலைக்கு இருந்தார்கள். ஏன் அப்படின்னா இந்த பிரம்மச்சரிய விரதம் அப்படிங்கிறது இயற்கையின் நோக்கத்தை தடை செய்கின்றது. இயற்கையினுடைய நோக்கம் விருத்தி. அந்த விருத்திக்காக தான் இயற்கை இந்த உணர்வை மனிதனுக்கு கொடுத்திருக்கு. இந்த சுரப்புங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கு. இதை ஒரு மனிதன் தடை செய்யும் பொழுது அவன் இயற்கையின் நோக்கத்துக்கு எதிராக செயல்படுறான். படைப்பினுடைய செயல்பாட்டுக்கு அதை நிறுத்துவதற்கு காரணமாகவும் அமைகின்றான். அதுதான் இங்க ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குதுங்கிறதுனால பிரம்மச்சாரியம் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறது மாதிரி ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனுடைய பின்விளைவுகள் வேற மாதிரி இருக்குங்கிறத லாலாஜி சொல்லிட்டாரு. இதனை படித்து முடித்த பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட முடிவு அல்லது எண்ணத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? ஆசை மற்றும் கோபம், அதாவது காம குரோதங்கள், இது ரெண்டும் பேசிக் இன்ஸ்டிங்க்ட்னு சொல்றாங்க. காமமும் குரோதமும் அடிப்படையான விஷயங்கள். பாபுஜியும் இதை பத்தி சொல்லுவார். ஆசையும் கோபமும் அடிப்படையான விஷயங்கள், இதை எடுத்துட முடியாது, மாத்திக்கதான் முடியும் இது சொல்லுவார். ஆகியவை நல்லதொரு நோக்கத்திற்காகவும் காரணத்திற்காகவும் இருக்கின்றன. அவற்றை சரியான மற்றும் ஒழுங்கான முறையில் பயன்படுத்துவது அவசியம். ரகபத் எனப்படுகின்ற விருப்பமும் நஃபரத் எனப்படுகின்ற அந்த விருப்பமின்மையும் ஆசை மற்றும் கோபம், அதாவது காமம் மற்றும் குரோதம் ஆகியவற்றின் மற்றும் ஒரு பெயர்களாகும். இந்த சங்கிலி நிலையாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற ஒன்றாகும். இதனால நீங்க நேரடியா இப்ப லாலாஜி சொல்லிட்டு வர்றதுல எந்த இடத்துலையும் நீங்க பிரம்மச்சாரிய விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னோ கடைபிடிக்க வேண்டாம் அப்படின்னோ நேரடியான அறிவுரை எதையும் அந்த அபியாசிக்கு கொடுக்கல. அதற்கு பதிலாக உடற்கூறு அமைப்பு எப்படி, இதை கடைபிடிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இது அந்த காலத்துக்காலேயே ஆரம்பிச்ச ஒரு கவுன்சிலிங்னு சொல்லலாம். இதுதான் கவுன்சிலிங் மெத்தட்னு நம்ம இப்போ சொல்றோம். ஒரு பெஸ்ட் கவுன்சிலர், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் படிச்சவங்களுக்கு தெரியும். அவங்க யார் ஒருத்தருக்கும் ஒரு தீர்வை கொடுக்கவே மாட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலாக என்ன முடிவு எடுத்தால் அதன் விளைவுகள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுதான் இன்னைய படிப்பு. இன்னைக்கு ஃபேமிலியில எங்க பிரச்சனை ஏற்பட்டாலும்
நேரடியாக எங்க போறாங்கன்னா கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். அதனுடைய பேஸ் என்னன்னா இதுதான். முடிவு யார் வேணாலும் எடுக்கலாம். அவங்களுக்கு வேரியஸ் டைமென்ஷன்ஸை ஓப்பன் பண்ணி விடுறது மட்டும்தான் இந்த கவுன்சிலிங்கினுடைய வேலையாக இருக்கு. ஸோ லாலாஜியினுடைய இந்த கடிதம் கூட ஒரு தீர்வை பளிச்சுன்னு சொல்லாம அதனுடைய பல்வேறு கூறுகளை அந்த அபியாசிக்கு விளக்கிட்டு நீங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் முடியும். இது இன்னமும் வரக்கூடிய எல்லா கடிதங்கள்லையும் பார்க்கலாம். இப்ப நம்ம பேசும்பொழுதும் கூட லாலாஜி கிட்டே இருந்து கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் போய் தீர்வு சொல்லக்கூடிய ஒரு ஆளாக நம்ம அமையக்கூடாது. அப்படிங்களா, இதை நீங்க இப்படி செய்யுங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படி போகாம, நம்ம குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நம்மகிட்ட ஆலோசனை கேட்டு வர்றவங்களுக்கும் கூட இப்படி செய்தால் என்ன ஆகும், இப்படி செய்தால் என்ன ஆகும், என் பார்வையில இது எப்படி இருக்குங்கிறத மென்மையாக சொல்லிட்டு அவர்கள் அவர்களுடைய இதயத்தில் இருந்து என்ன முடிவு எடுக்கணுமோ அதை எடுக்க அனுமதிக்கணும். இதனால 2 விளைவுகள். ஒண்ணு அவருடைய சம்ஸ்காரா அல்லது மாஸ்டர் அவருடைய இதயத்திலிருந்து அவரை எப்படி வழி நடத்துறாரோ அதை நம்முடைய ஒரு புத்தியால, நம்முடைய ஒரு வலுக்கட்டாயத்தினால குறுக்கீடு செய்யாம இருக்கும். இன்னொன்னு, நான் எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க, அதனாலதான் அப்படின்னு சொல்லி நாம ஒரு மன வருத்தத்துக்கு ஆளாகாமல் இருக்கும். நான் தீர்வு கொடுத்துதானே அந்த தீர்வு அவரு கடைபிடிக்கலன்னு கோபம் வரணும். நான் எந்த தீர்வையும் கொடுக்கல, எல்லாத்தையும் எடுத்து சொல்லிட்டேன். அவருக்கு எது விருப்பமானதோ, அவர் இதயம் எதை சொல்லுகிறதோ அதை அவர் பின்பற்றுகிறார். அது இன்னைக்கு தவறாக இருக்கலாம், நாளைக்கு சரியாக மாறலாம், அல்லது இன்னைக்கு சரியானதாக இருந்து பிற்காலத்துல தவறாக மாறலாம். இந்த தவறுக்கும் சரிக்கும் அவரே பொறுப்பாகிறார். அதனால ஒரு அபியாசி அல்லது ரிசப்டர்கள் முக்கியமா, ஏன்னா நிறைய அபியாசிகள் தங்களுக்கு பிரச்சனைகள்னு வரும்பொழுது அதை எடுத்துட்டு நேரா வரக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல ரிசப்டர்கள் இருக்கும். அப்ப அவங்களுக்கெல்லாம் இந்த லாலாஜியினுடைய கடிதங்கள் ஒரு மறைமுகமான ஒரு விஷயத்தை உணர்த்துது. அப்ப எப்படி அபியாசிகள்கிட்ட அணுகணும், அவங்க பேசும் பொழுது அதற்கு நாம எப்படி பதிலளிக்க வேண்டும் அப்படிங்கிறத லாலாஜி கிட்ட இருந்தா நம்ம கத்துக்கணும். ஒரு கடிதத்துல 2 வரியில சொல்லிடலாம். 2 வரியில நீங்க எல்லாம் ஒன்றும் பிரம்மச்சரிய விரதத்துக்கெல்லாம் வேற இடம் இருக்கு, நீங்க போலாம், நீங்க இங்க வந்தீங்கன்னா நீங்க குடும்ப வாழ்க்கை வாழுங்க அப்படின்னு ஒரு வார்த்தையில சொன்னாலும் இதே விஷயம்தான். ஆனால் அது என்ன விளைவை ஏற்படுத்தும், இது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இதுல நாம கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இன்னொரு லேயர்ல போய் நம்ம நின்று இந்த கடிதத்தை பார்க்க வேண்டும். அதுல அவர் சொல்ற முக்கியமான விஷயம், இதனை படித்து முடித்த பிறகு நீங்கள் எப்படிப்பட்ட எண்ணத்திற்கு வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேள்வி கேட்டு வச்சுட்டார், சொல்லி முடிச்சுட்டார். அதுக்கப்புறம் திரும்பியும் காமம் குரோதம் அப்படிங்கிற 2 விஷயமும் ஒரு சங்கிலி தொடர். இது இயற்கை அதனுடைய படைப்பை விருத்தி செய்வதற்காக கொடுத்திருக்கின்ற ஒரு பரிசு. இது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும், இதுல கை வைக்காதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அது இயற்கைக்கு எதிரானது, இயற்கையின் விருப்பத்தை தடை செய்வது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. விஷம் அடங்கிய பகுதியை வெளியே எரிந்திடும் சக்தி குரோதம் என்று அழைக்கப்படுகின்றது. அதே நேரம் உடலை போஷித்து பராமரிக்க ஏதோ ஒன்றை வெளியில் இருந்து கொண்டு வருவது காமம் எனப்படுகிறது. காமம் மற்றும் குரோதத்தை சரியான முறையில் பயன்படுத்துவது தர்மம் என்று கூறப்படுகின்றது. இவ்வளவு அழகா தர்மத்துக்கான ஒரு 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 விஷயத்த சொல்றார். விஷம் அடங்கிய பகுதியை வெளியே எரிந்திடும் சக்தி கோபம். அப்ப நம்முடைய கோபத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? கோபம் என்பது நம்மகிட்ட இருக்கிற எக்ஸஸ் எனர்ஜியை வெளியில தூக்கி போடுறதுக்காக நமக்கு உள்ளார வருது. நம்ம இப்படி பார்த்திருக்கோமா என்னைக்காவது? இப்ப எனக்கு கோபம் வருது, இந்த கோபம் என்ன பண்ணுது, என்கிட்ட இம்பேலன்ஸா எக்ஸ்ட்ரா எனர்ஜி இருந்ததுன்னா அந்த எனர்ஜியை வெளியில தள்ளுறதுக்காக தான் எனக்கு வருதுங்கிறாரு. நம்ம கோபப்பட்ட சூழ்நிலையை பார்ப்போம். அப்ப இது மாதிரி நமக்குள்ளார அந்த மாதிரி செயல் தான் நடக்குதா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். நான் ஒரு காலகட்டத்துல கோபம் என்பது நம்முடைய இயலாமையினால வருகிறது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருந்துச்சு. ஆனா லாலாஜியினுடைய இந்த புக்கை படிக்கும் பொழுது, அந்த ஒரு டைமென்ஷன்ல சிந்திக்கும் பொழுது இது சரியானதாகத்தான் படுது. ஒரு நோயாளியா இருக்கிறவங்க தான் ரொம்ப கோபப்படுவாங்க, பாத்தீங்கன்னா எரிச்சல் அடைவாங்க.
சாதாரண விஷயத்துக்கு கூட. அப்படிங்கும் பொழுது என்னன்னா, அவங்க மனதுல நிறைய ஆற்றல் இருக்கும். அவங்க உடல் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, சக்தி இழந்து போய் நிற்கும். அப்ப மனதுல இருக்கிற அதீத ஆற்றல் தான் அதுக்கு உடல் வந்து ஈடு கொடுக்காததுனால அத கோபமா வெளியில தள்ளி போட்டுருது. அப்ப உடல் ரீதியாக பார்த்தா அதை இயலாமைன்னு சொன்னா கூட, ஒட்டுமொத்தமாக பாக்குறப்ப உடல்ல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அந்த எனர்ஜி தான் என்ன பண்ணுது, ஒரு பேஷண்ட்டை கோபப்பட வைக்குது. எல்லாம் நல்லா பாத்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க வீக் ஆகுறாங்களோ பாடியில வீக்காக அவங்க வந்து கடுமையாக கோபப்படக்கூடியவர்களாக மாறிக்கிட்டே வருவாங்க. அவங்க நரம்பு மண்டலம் வீக்காக அவங்களுக்கு கோபம் வர்றது அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும், இந்த வீக்னஸுக்கும் இந்த கோபத்துக்கும் என்ன சம்பந்தங்கிறத நான் வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன். வீக்னஸ் தான் கோபத்துடைய வெளிப்பாடு. கோபம் யாருக்காவது வந்ததுன்னா அவங்க வீக்கா இருக்காங்கன்னு நினைச்சேன். இல்ல, அவங்க அவங்களுடைய உடம்பு, அவங்களுடைய சிஸ்டம் வந்து இம்பேலன்ஸா இருக்கு. அதாவது பாடி வீக்காகவும் மைண்ட் வந்து எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கு. இப்ப உடல்ல இருக்கக்கூடிய அந்த மன ஆற்றல் அல்லது பிராணமய கோஷத்துடைய அந்த ஆற்றல், அதுல இருக்கக்கூடிய எனர்ஜி வந்து உடல்ல சீராக பரவாமல் எக்ஸஸ் ஆகி இருக்கிறதுனால அது கோபத்தின் மூலமாக வெளியேற்றப்பட்டு அவங்க உடம்ப வந்து பேலன்ஸ் பண்ணிக்க அது விரும்புகிறது. அப்ப கோபம் என்பதும் இருக்குது, உடம்புல இருக்கதான் செய்யுது. எரிச்சல் வருது பாருங்க, எப்ப வருது, நீங்க கொஞ்சம் எப்பெல்லாம் எரிச்சல் அடைகிறீங்கிறத பாத்தீங்கன்னா, உங்களுடைய வேகத்துக்கு உங்க கூட இருக்கிறவங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரிச்சல் வருது. அல்லது ஒரு விஷயத்த, ஒரு ஒரு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆகுது, நின்று போகுது, ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணோம் திரும்பி ஓடுனதுன்னா உங்களுக்கு கோபம் வர்றதில்ல. அது திருப்பி ஸ்டார்ட் ஆகுது, கொஞ்சம் தூரம் போகுது, நின்று போகுதுன்னா இந்த வண்டியோட எரிச்சலா வருதுங்க. எத்தனை தடவை ஸ்டார்ட் பண்ணாலும் எவ்வளவு சரி பண்ணாலும் சரியாகல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வேகத்துக்கு, உங்களுடைய நோக்கத்துக்கு நீங்க ஆற்றலை செலுத்துற திசையில அது ஒத்துழைக்கலங்கிறப்ப அது மேல எரிச்சல். இப்ப எரிச்சல், கோபத்தெல்லாம் நம்மிடம் இருக்கிற மிகுதியினுடைய வெளித்தள்ளும் விஷயமாக நம்ம பார்க்கணும். நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஆசைகள் அதெல்லாம் வந்து ஏதோ ஒரு தேவையை பூர்த்தி செய்வதற்காக நமக்குள்ளார ஏற்படுதுன்னு பார்க்கணும். அப்ப இது ரெண்டும் இல்லாம இருக்க முடியாது. கோபத்தை நீக்கிற, ஆசையை நீக்கிறேன் என்பது முட்டாள்தனம். இவற்றை முறையாக ஒழுங்குபடுத்தி சேனலைஸ் பண்ணி கரெக்டாக பயன்படுத்த வேண்டும். அதுதான் தர்மம். தர்மம் என்பது என்ன அப்படின்னா, காம குரோதம் இல்லாமல் இருப்பது அல்ல, காமத்தையும் குரோதத்தையும் சரியான முறையில் பயன்படுத்துவது. அதை கட்டுப்படுத்தினா நீங்க தர்மப்படி இல்லைங்கிறாரு. இது உங்க தர்மம் கிடையாது. எது தர்மம்னா அதை கட்டுப்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்துவது தர்மம். தர்மத்தையும் அதர்மத்தையும் வேறுபடுத்தி காட்டி வழிகாட்டுதல்களை நிலைநிறுத்தி அது சம்பந்தமான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளை விதிப்பது மதம், மஜ்ஹப் என்று அழைக்கப்படுகின்றது. மதத்துக்கு லாலாஜி கொடுக்கிற விளக்கம், மதம் என்பது கடவுளை கும்பிடுறது, ஒரு குறிப்பிட்ட ஒரு வழிபாட்டு முறையை பின்பற்றுவது மதம், அதுதானே நமக்கு தெரிந்தது. ஆனா லாலாஜி மதம் என்பதற்கு கொடுக்கின்ற விளக்கமே வேற. எது தர்மம் எது அதர்மம் அப்படிங்கிறதை மட்டும் வேறுபடுத்தி காட்டி இதை ரெண்டையும் ஒழுங்குபடுத்தி அதுல எப்படி தர்மத்தை ஃபாலோ பண்றதுக்கு மற்ற விஷயங்களை எப்படி வந்து பேலன்ஸ் பண்ணிக்கணும்ன்றத சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்கள் எங்க இருக்குதோ அந்த வழிகாட்டுதல்களும் அதுக்கான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளும் உள்ள ஒரு அமைப்பு தான் மதம். அப்ப இதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை. அதனாலதான் நம்ம வந்து இந்து மதத்தை மதம் இல்லை, அது சனாதன தர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். தர்மம் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னா, இயற்கை நமக்கு வழங்கிய காமம் மற்றும் குரோதம் ஆகிய இந்த இரண்டு அடிப்படை விஷயங்களையும் முறையாக சரியான விதத்துல பயன்படுத்துதல். இது சரியான விதத்துல பயன்படுத்தணும்னா முதல்ல காமம்னா என்ன, குரோதம்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். காமம் என்பது இயற்கையில் உடலின் தேவைகளை, பற்றாக்குறையை பூர்த்தி செய்வதற்கான உணர்ச்சி. குரோதம் என்பது உடல்ல இருக்கக்கூடிய உபரியை வெளியேற்றுகின்ற ஒரு செயல்பாடு.
அதனால இவை இரண்டும் இயற்கையில எல்லாவற்றிலும் இருக்கத்தான் செய்யும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். இப்ப உடல் உணர்வை அதாவது பாலியல் உணர்வை நீங்க காமத்துல வைக்கிறீங்களா, குரோதத்துல வைக்கிறீங்களா? இந்த கேள்வி வரும். ஏன்னா காமம் என்பது தேவையை பூர்த்தி செய்வதுன்னு நீங்க சொல்றீங்க. குரோதம் என்பது உபரியை வெளியேற்றுவதுன்னு சொல்றீங்க. இப்ப இந்த குரோதத்துக்கு கோபத்தை சொல்றீங்க, கரெக்ட். காமத்தை சொல்ல வந்த போது என்ன சொன்னீங்க? சாப்பாடு, தாகம், இது ரெண்டும் இன்டேக்கு. உறக்கம்ங்கிறது இன்டேக் தான். அது எனர்ஜியை இன்டேக் பண்றதுக்காக எடுத்துக்குது. ஆனா பாலியல் உணர்வு என்பது உடல்ல இருக்கிற விந்து திரவத்தை, உபரியை வெளியேற்றுவதற்கான ஒரு செயல்பாடு சொன்னீங்க. அப்ப இதுவும் காமம் தானே, இது ஆனா வெளியேற்றுதல்ல அடங்குதே அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். எனக்கும் வந்திருக்கு. அந்த கேள்வியை நான் கேள்வியாவே வச்சிடுறேன். இது பற்றிய சிந்தனைகளை நீங்களும் எடுத்துக்கங்க. இதுக்கு உங்களுக்கு சரியான பதில் கிடைக்கிறப்ப நீங்க வாய்ஸ் ரியல் குரூப்ல போடலாம். இந்த இடம் சரியாக புரிந்ததுன்னா, லாலாஜி மிக தெளிவாக 2 விஷயங்களை கோடு போட்டு கொண்டு வர்றாரு. காமம்னா என்ன, குரோதம்னா என்னன்னு. காமத்தினுடைய சூட்சுமமான விஷயம்தான் பாலியல் உணர்வுன்னு கொண்டு வர்றாரு. அந்த சூட்சுமமான விஷயம் தேவையின் அடிப்படையில் இல்ல, உபரியின் அடிப்படையில்னு சொல்றாரு. அப்படியே வந்தோம்னா அப்ப காமத்துல உபரியும் இருக்குன்னு ஒத்துக்கணும் இல்லையா? ஆனா இங்க முடிக்கும் பொழுது காமம் என்பது உள்ள இருக்கிறது, குரோதம் என்பது வெளியே எரிந்துடுவது அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறாரு. அப்ப இந்த ரெண்டுக்கும் இந்த இடத்துல ஒரு பேரடாக்ஸ், ஒரு முரண்பாடு இருக்கு. நான் படிச்சு பார்க்கும் பொழுதும் சரி, இப்ப படிக்கும் பொழுதும் சரி, இந்த இடத்துல லாலாஜி எனக்கு தெளிவு கொடுக்கல. நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு அந்த ஒரு ரிவீலிங் ஏற்பட்டதுன்னா நம்ம குரூப்ல நீங்க அதை பதிவு பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். மதம் என்பது குறுகிய மனப்பான்மையோ, பாரபட்சம் காட்டுவதோ அல்லது வேறுபாடுகளின் பெயரால் சண்டையிடுவதோ அல்ல. நான் அவ்வப்போது என்னால் இயன்றவரை இதை விளக்க முற்படுகிறேன். நீங்கள் இந்த அடிப்படை கோட்பாடுகளை சிறிது காலம், இன்னும் சரியாக சொன்னால் பல நாட்கள் ஆழ்ந்து சிந்திப்பது அவசியமாகும். தைரியம் கொள்ளுங்கள், கடவுள் உதவுவார். உங்கள் நலம் விரும்பும் ராம்சந்திர பதேகர், 27 ஜனவரி 1924. இந்த கடிதத்துல ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அபியாசியினுடைய எந்த கேள்விக்கும் பளிச்சுன்னு ஒரு பதிலை கொடுத்து நீங்க இதை செய்யுங்க, செய்யாதீங்க என்று லாலாஜி சொல்லலாங்கிறது தான் இந்த கடிதத்தினுடைய அற்புதமான அடிப்படை. ஒட்டுமொத்தமா இந்த கடிதத்துல என்ன சொல்லப்பட்டது அப்படிங்கிறத நம்ம ஒரு முறை அப்படியே ரீகால் பண்ணோம் அப்படின்னா, முதல் விஷயமாக அவர் சொல்றது மாற்றத்தை பத்தி சொல்றாரு. நீங்க உங்களுக்குள்ளார இருக்கிற குறைபாடுகளை உணரத் தொடங்கி அதற்காக வெட்கப்படுகிறீர்கள் என்றால் அது கடவுளின் அருளால் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அது நமக்கு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்றாரு? தேவைன்னா என்ன, அந்த தேவை எப்படி உருவாகின்றது, இயற்கையில ஒரு தேவை ஏற்படும் போது இயற்கை எப்படி அதை பூர்த்தி செய்து கொள்கிறது அப்படிங்கிறத நம்முடைய உடல் அமைப்பை வைத்து விளக்கிட்டு, தேவைக்காக உடல் ஏற்றுக்கொள்கின்ற எல்லாமே காமம் அப்படிங்கிற அடிப்படையில வருது. உடல்ல இருக்கிற உபரியை எல்லாத்தையும் வெளியேற்றுறது குரோதம் அப்படிங்கிற அடிப்படையில வருது. அந்த விஷயத்த விளக்குறாரு. காமம், குரோதம் இந்த ரெண்டும் நேச்சர்ல அதனுடைய செயல்பாட்டுக்காக அது வைத்திருக்கின்ற ஒரு விஷயம். இது சங்கிலி தொடர் போல தொடரத்தான் செய்யும். இதுல யாரு குறிக்கின்றாங்களோ அவங்க இயற்கையின் விருப்பத்துக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவுபடுத்திட்டு, கடைசியாக எது தர்மம் எது மதம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. காமத்தையும் குரோதத்தையும் ஒழுங்குபடுத்தி முறையான விதத்தில் பயன்படுத்துவதே தர்மம். அந்த தர்மத்துக்கு கடைபிடிக்கிறதுக்கு ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளையும் அதற்கான விதிமுறைகளையும் கொடுக்கிறது தான் மதம். ஆக மதம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிறவில ஒரு குறிப்பிட்ட இடத்துல பிறக்கிறது, அல்லது குறிப்பிட்ட கடவுளை வணங்குவது, அல்லது நல்லவர் கெட்டவர்னு பாரபட்சம் காட்டுறதெல்லாம் இல்லை.
வந்து செட் ஆஃப் ரூல்ஸ், அதோட இல்லாம செட் ஆஃப் கைடன்ஸ். இந்த கைட்லைன்ஸும் ரூல்ஸும் எதுக்காக அப்படின்னா தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக. தர்மம்ங்கிறது என்னன்னா உண்மையே சொல்லுதல் அதெல்லாம் இல்ல. தர்மம் என்பது காமத்தையும் குரோதத்தையும் சரியான விதத்தில் பயன்படுத்துவது. இதே இது இந்த இந்த வார்த்தையினுடைய அடிப்படை தான் லாலாஜி மகராஜ் வந்து சக்சஸரா வர்றதுக்கும் காரணமா அமையுது. நம்ம ஏற்கனவே நம்ம வாய்ஸ்ரியல் சாரி விஸ்பர்ஸ் படிக்கும் பொழுது சொல்லியிருக்கிறோம். இயற்கை வழங்கிய எந்த ஒன்றையும் வேஸ்ட் பண்ணாம மிகச் சரியாக பயன்படுத்துதலே கடவுளுக்கு செலுத்துகின்ற நன்றி ஆகும். இதுதான் லாலாஜி கிட்ட வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில். அவருடைய குருநாதர் வந்து படுக்கையில் இருக்கும் பொழுது மற்ற மதத்தை சேர்ந்த பெரிய குருமார்களை எல்லாம் கூப்பிட்டு லாலாஜி மகராஜ் தான் இவருதான் எனக்கு அடுத்த சக்சஸர்னு அவர் அறிவிக்கும் போது அந்த குரு எல்லாம் சேர்ந்து இவருக்கு வச்ச முதல் டெஸ்ட் கேள்வி ஒண்ணுதான். என்ன கேள்வின்னா கடவுளுக்கு எப்படி நன்றி செலுத்துவது. அதுக்கு லாலாஜி மகராஜ் சொன்ன பதில் இதுதான். இயற்கையில வழங்கிய எல்லா ரிசோர்ஸையும் சரியாக எந்த விதமாகவும் வீணடிக்காமல் பயன்படுத்துவதுதான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற விதம் அப்படின்னு ஒரு பதில் சொல்றாரு. அது ரொம்ப உச்சபட்சமான பதிலாக ஏற்றுக்கொண்டு அவரை வந்து எல்லா மதத்தினை சேர்ந்தவர்களும் குருவாக ஏற்றுட்டு போறாங்க அப்படிங்கிறது லாலாஜி மகராஜ் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. சோ அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த கடிதத்திலையும் இருக்கு. நாம நம்முடைய உடல் உணர்ச்சிகளையும் நம்முடைய கோபத்தையும் பார்க்கிற விதத்தை இந்த கடிதம் முற்றிலுமாக மாற்றிவிடும். இன்னொரு முறை கோபம் வரும் பொழுது டக்குன்னு இந்த கடிதத்துல வந்த விஷயத்த நினைச்சுப்பாரு. இது மிகுதியா, என்ன மிகுதியினால எனக்கு இந்த கோபம் வருது, என்ன ஆற்றல் மிகுதியினால வருது, அல்லது என்ன வீக்னஸ்னால வருது, ஏன் இந்த கோபத்தின் மூலமாக இந்த உடம்பு இந்த விஷயத்தை வெளியில தள்ள விரும்புது, அப்படி என்ன என்கிட்ட மிகுதியா இருக்கு அப்படின்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். அப்படின்னா ஆராய்ச்சியில இறங்கிடுவோம், கோபம் காணாம போயிடும். அதனால நம்மளுடைய மனதை வேறு ஒரு டைமென்ஷன்ல மாற்றிவிடக்கூடிய ஒரு கடிதமாக இந்த கடிதம் அமைந்திருக்கும். மீண்டும் மீண்டும் படிங்க. இந்த லெட்டரை நீங்க ஏதோ ஒரு கேள்வி நீங்க கேட்டு எழுதுனதாகவும் உங்களுக்கு லாலாஜி மகராஜ் எழுதின கடிதமாகவும் எடுத்துக்கிட்டு இதை படிச்சு பார்க்கணும். வந்து இந்த லெட்டரை வந்து லாலாஜி மகராஜ் எழுதி போஸ்ட் பண்ணிருக்காரு, எனக்குன்னே எழுதியிருக்காரு, நான் தான் இந்த கேள்வி கேட்டேன்னு நினைச்சிட்டு இதை படிச்சு பாத்தீங்கன்னா உங்க லைஃப்ல என்ன தேவையோ அந்த தேவையும் அல்லது உங்க லைஃப்ல நீங்க எதிர்கொண்ட பிரச்சனை எதுவோ அதை கொடுப்பதாக அமையலாம். அது இந்த புத்தகத்தோட நேச்சர் அப்படி இருக்கு. அதனால இந்த கடிதம் இன்னையுடன் முடியுது. நாளைக்கு அடுத்த கடிதத்தை படிப்போம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம்.